கோகர்னா பீச் ட்ரெக்கிங் சீரீஸில் இது 4வது வீடியோ. ஹாஃப் மூன் பீச்சிலேருந்து பாரடைஸ் பீச் வரைக்கும் இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங் தான். அதாவது ஹாஃப் மூன்லேருந்து பாரடைஸ் பீச் போகிற ட்ரெக்கிங் தான் இருக்கிறதுலே வந்து டஃபஸ்ட். இது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு மணி நேரம் ஹில்ஸில் வந்து லிட்டரலியாக தொலைஞ்சு போயிட்டோம். ஒரு 1 ஹவர் அந்த ஹில்ஸ்குள்ளே சுற்றி திரும்ப வந்து ஹாஃப் மூன் பீச்லேயே வந்து திரும்ப இறங்கிட்டோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டஃப்பாக இருந்தது. ஸோ திரும்ப ஹாஃப் மூன் பீச்சிலேருந்து நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி பாரடைஸ் பீச்சுக்கு போனோம். இதோ ட்ரெக்கிங் வந்து டஃப்பாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா ஹாஃப் மூன்லேருந்து பாரடைஸ் போனது தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. 2வது பீச்சும் பார்த்திங்கன்னா ஓம் பீச்சோட பாரடைஸ் பீச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சு. பெரும்பதி நீங்கள் ட்ரெக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஹில்ஸில் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் க்ரீனரிக்குள்ளே வந்து ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுபோல் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஷோர்லே அந்த கோஸ்டல் ஏரியாலே வந்துட்டு நீங்கள் வந்து ஹில்ஸில் வந்து ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ராக்ஸில் அந்த மாதிரி ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கும். நம்ம ட்ரெக் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ஹில்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரெக் பண்ணுறதுனால டைம் வந்து அதிகமாக எடுக்கும். எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வந்து நீங்கள் ஹாஃப் மூன் பீச்சிலேருந்து பாரடைஸ் பீச் போய் சேர்கிறதுக்கு டைம் எடுத்துரும். Path is there, huh? Okay, Go. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் பாரடைஸ் பீச் உங்களுக்கு தெரியும். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் தான் நினைப்போம். பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் அந்த ராக்ஸில் வந்துட்டு கிளைம் பண்ணி ஏறி இறங்குறதுல வந்துட்டு உங்களுக்கு டைம் பயங்கரமாக கன்சியூம் ஆயிரும். ரொம்ப ஸ்லோவாக தான் இன்ச் பை இன்ச் தான் வந்துட்டு நகர்ற மாதிரி இருக்குது.
அகெயின் ஷோல்டரில் பேக்கையும் வச்சுக்கிட்டு கையில் கேமராவும் பிடிச்சிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணுறது இன்னும் டஃப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கொஞ்சம் ஈஸியான ட்ரெக்கிங்கில் தான் வந்துட்டு கையில் கேமரா பிடிச்சிருப்போம். டஃப்பான டைம் வந்து கேமரா ஒரு சேஃப்டிக்காக கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ட்ரெக் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸின்னு நினைப்பீங்க, பட் அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. பெஸ்ட்டு திங் என்னென்னா வந்து சன்ரைஸில் வந்து நம்ம குட்லே பீச்சில் வந்து பிகின் பண்ணிடணும். அகெயின் குட்லே பீச்சாக இருந்தாலும் சரி, பெலிக்கன் பீச்சாக இருந்தாலும் சரி, பிகின் பண்ணுறது வந்து சன்ரைஸில் பிகின் பண்ணிட்டோம்னா ரஃப்லி ஒரு 5 hours அப்படி கணக்கு பண்ணோம்னா ஒரு 11 o'clock வந்துட்டு நம்ம அதர் சைடு, அதாவது 5 பீச்சையும் வந்து ட்ரெக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு அந்த டைரக்ட் சன்லைட்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பிகின் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் 9 o'clock மேலே தான் பிகின் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரியான வெயிலில் அப்படியே டைரெக்டு சன்னு கீழே தான் வந்துட்டு நம்ம ட்ரெக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு உங்கள் ட்ரெக்கிங் வந்துட்டு டஃப் ஆக்கிரும். ட்ரெக் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு கூகுள் மேப்பு கூடயும் பழி வாங்கிடும். உங்களுக்கு வந்து அந்த ட்ராக் காட்டாது, பட் ஸ்டில்ல வந்து நீங்கள் அந்த ஓரளவுக்கு நீங்கள் டேரெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பீச்சோட டேரெக்ஷன் பார்த்து நீங்கள் போகலாம். பட் அது வந்து ஸ்டில் ரிஸ்க்கு தான். அது நீங்கள் கைடு கூப்பிட்டு போகிறீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கைடு இல்லாமலும் போகலாம். இப்போ நாங்கள் கைடு இல்லாமல் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் சோலோவாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அது வந்து ஒரு டஃப் டாஸ்க்குன்னு சொல்கிறத ஒரு டேரிங் டாஸ்க்கு தான். நிறையா வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். கேர்ள்ஸை வந்துட்டு சோலோவாக ட்ரெக் பண்ணலாம் போயிருக்காங்க 5 பீச்சுமே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். அதெல்லாம் வந்து சீரியஸாக ஒரு கட்ஸ் வேணும் அது. ஏன்னா வந்துட்டு லோன்லியாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு யாரோட ஹெல்ப் இல்லாமல் தனியாக போகிறது வந்துட்டு ஒரு டேரிங் டாஸ்க்கு தான் அது. ஏற்கனவே சொன்னது போல் நம்ம அந்த ட்ரெக்கிங் வரும்போது வந்துட்டு அதிக லெவலில் வந்து பேக் பேக் இல்லை லக்கேஜ் வச்சுக்கிறது சேஃப் கிடையாது. காரணம் வந்துட்டு நம்ம வெயிட்டிங் கேரி பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜிங் கேரி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். பட் தண்ணி வந்து எசென்ஷியல். ஏன்னா எங்கேயுமே உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அப்படி நீங்கள் வெளியில் காசு கொடுத்து வாங்கினாலும் அது எக்ஸ்பென்சிவ் அஃபேரு. ஸோ தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பீச்லையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பீச் வந்து ட்ரெக் பண்ணி வாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு தெரியாது. பேரடைஸ் பீச்சில் ஒரு சுவிட்சர்லாண்டுக்காரரை பார்த்தோம். அவருக்கு வந்து 62 வயசாக. ஸோ அவர் பார்த்திங்கன்னா குட்லே பீச்சிலேருந்து மார்னிங் வந்து ட்ரெக்கிங் பிகின் பண்ணி பெலிக்கன் பீச் வந்து போயிட்டு, ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்ப ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தாப்புல. அஃப்கோர்ஸ் அவர் வந்து எந்த வெயிட் எதுவுமே கேரி பண்ணல. அவர் தனியாக தான் வந்துட்டு சோலோவாக வராரு. அவரை கேட்டோம் எப்படி ட்ரெக்கிங் இருந்தது, ஏன் இப்படி இவ்வளோ கம்ஃபர்டபுளாக 62 வயசில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, நான் என்னோடய கண்ட்ரி வந்து சுவிட்சர்லாண்டு. ஸோ அது வந்து ஹில்லி கண்ட்ரி. ஸோ ஹில்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப காமன் அது. ஸோ வந்து டெய்லி டாஸ்க்கு வந்து எங்களுக்கு மலையில் நடந்து போகிறது வர்றது தான் எங்களோட டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு நான் அப்படியே ஐதர் சைடு குட்லே பீச்சிலேருந்து பெலிக்கன் பீச்சிலேருந்து குட்லே பீச்சை வந்து நான் ட்ரெக் பண்ணி நடந்தே போகிறேன், எனக்கு அது கஷ்டமாகவே தெரில அப்படின்றாரு. ஃபாரினர்ஸ் தவிர்த்து லிட்ரரியாக ஒரு எல்டர்லி இண்டியனை வந்துட்டு நாங்கள் அந்த கம்ப்ளீட் ட்ரெக்லேயும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் நியூலி மேரிடு கப்புள், இல்லைனா வந்துட்டு ஜோடியாக வரவங்க, இவங்கள தவிர்த்து வந்து வேறு யாருமே நாங்கள் எங்கள் கண்ணில் பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு யங்ஸ்டர்ஸுக்காக உள்ளதாக தான் இருக்குது. அந்த ஹோல் கோகர்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கோஸ்டல் வில்லேஜு. ஸோ கோஸ்டல் வில்லேஜ்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொங்கன் கோஸ்ட்டில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா
வெஸ்டர்ன் காட்ஸில். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேரளாவில் உள்ள ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்கு கோகர்ணா வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பீச் மட்டும் இல்லை, கம்ப்ளீட் கோகர்ணா வில்லேஜும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹில்ஸில் தான் அந்த வில்லேஜே இருக்குது. ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் உள்ள ஒரு ஊர். உங்களுக்கு கோவா மாதிரி இந்த பீச்சஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பாப்புலரால் ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. பட் ஸ்டில் வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே கிடையாது. இப்போது கோவாக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் கோவா, சவுத் கோவா ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு மேஜர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு மட்காவ் ஒன்று திவுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து கோகர்ணா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் கூடயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகர்ணாவில் இல்லை, கோகர்ணா ரோடு ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த ஸ்டேஷன் பேர். கிட்டத்தட்ட கோகர்ணாலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. ஸோ இந்த கொங்கன் ரயில்வேஸில் ப்ளை ஆகிற ட்ரெயின்ஸ் வந்து மேஜர் ட்ரெயின்ஸ் வந்து இந்த கோகர்ணா ரோடு ஸ்டேஷனில் வந்து நிற்க மாட்டேங்குது. சப்போஸ் வந்துட்டு கோகர்ணா ரோடு ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னா கோகர்ணா பீச்சஸ் இருக்குல்ல, ஸோ அதுவும் கட்டாயம் வந்துட்டு பாப்புலர் ஆகும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகர்ணா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஹோலி பிளேஸ். ஸோ இங்கே வந்து டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள்ஸ் விசிட் பண்ணுறதுக்கும் மக்கள் நிறைய பேர் வராங்க. ரெண்டாவது கோவாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப் பார்க்குற மாதிரி உங்களுக்கு லிக்கர் ஷாப்ஸ் ஒன்று பார்க்கலாம். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்குனே, அது கேம்ப் பண்ணுறதுக்குனே நிறைய மக்கள் வந்துட்டு கோவா நோக்கி வருவாங்க. இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு லிக்கர் ஷாப்ஸ் கிடையாது. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வந்து நீங்கள் இந்தியாவில் மற்ற பகுதியில் என்ன ரேட் இருக்கோ ஸோ அந்த ரேட்டு தான். ஸோ இங்கே கோவாவில் பார்க்குற மாதிரி இங்கே வந்து லிக்கர் பாட்டில் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதிகபட்சம் வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ் தான் அந்த கம்ப்ளீட் லெங்க்த்லேயும் வந்துட்டு ஜங்காக தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கோவா அளவுக்கு இங்கே உள்ள இந்த பீச் வந்து க்ளீனாக இல்லாட்டினாலும் ஸ்டில் வந்துட்டு அது நேச்சரோட பிரிஸ்டனாக அந்த அழகு வந்துட்டு இன்னும் அது வந்து அந்த பீச் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. கோவாவில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கர்நாடகா டூரிசம் வந்துட்டு இந்த கோகர்ணா பீச்சை வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் அருமையாக வந்துட்டு அதிகமான டூரிஸ்ட் வந்து இங்கே கோகர்ணா வந்து விசிட் பண்ணுவாங்க.
ஃபைனலாக பாரடைஸ் பீச் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம வந்து எக்ஸிட் ஆக முடியாது. நம்ம பெலிக்கன் பீச் போயிட்டு தான் அங்கேருந்து எக்ஸிட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போகணும்னா. அதர்வைஸ் நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்துட்டு இங்கேருந்து ஃபெரி எடுத்துகிட்டு ஃபெரியிலேருந்து நம்ம ஓம் பீச் போய் ஓம் பீச்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ ஃபெரியில் போகிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஒரு ஆளை ஏற்றிக்க மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஏறினா தான் உங்களுக்கு ஃபெரி வந்து எடுத்துகிட்டு போவான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது போல் இங்கே நீங்கள் நைட்டு வந்து இங்கே ஹால்ட்டும் பண்ணலாம். இங்கே டென்ட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் நைட்டு இங்கே ஹால்ட்டு பண்ணிவிட்டு நைட்டு வந்து அந்த பீச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு கூடியும் நீங்கள் அந்த பீச்சை விட்டு நீங்கள் கிளம்பி போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கேருந்து பெலிக்கன் பீச் வரைக்கும் ட்ரெக் பண்ணி போகிறத பார்ப்போம்.